புரட்சித் தலைவியின் பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக வார்டு செயலாளர் சத்யராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் கலந்து கொண்டு புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் ஏராளமான ஏழை எளிய பெண்களுக்கு இலவச புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் 78வது பிறந்த நாளையொட்டி தாம்பரம், பல்லவரம் தொகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் பங்கேற்றார். பெருங்களத்தூர், காமராஜபுரம், குரோம்பேட்டை, ராதாநகர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அவர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, தலைமை கழக பேச்சாளர் அமுதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பகுதி கழக செயலாளர்கள் சீனுபாபு, அப்பு வி. நாகராஜன், வழக்கறிஞர் MK சதீஷ், குரோம்பேட்டை பகுதி அம்மா பேரவை செயலாளர் சதீஷ் மனோகரன் ஆகியோர் செய்திருந்தனர். திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாளையொட்டி உறையூர் அருகே உள்ள மாக்காளியம்மன் கோவிலில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்சி மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஸ்ரீனிவாசன் தலைமையிலும், மாநகர் வர்த்தகாணி மாவட்ட துணை செயலாளர் பிரபாகரன் முன்னிலையிலும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் செல்லாண்டியம்மன் கோவில் திடலில் நடைபெற்ற முப்பெரும் முதல்வர்களின் பிறந்தநாள் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கழக அம்மா பேரவை இணை செயலாளர் KR ஜெயராமன் தலைமையிலும், கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அம்மன் K. அர்ஜுனன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த விழாவில் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணிக்கு வெற்றிவேல் பரிசளிக்கப்பட்டது. விழாவில் சுய தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறும் பொருட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருட்களுடன் கூடிய பெட்டிக்கடைகளை வழங்கி சிறப்பித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கழக தொண்டர் ஒருவரின் பச்சிலம் குழந்தைக்கு விகாசி என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட தாவேக கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி, MGR இளைஞரணி மாநில இணை செயலாளர் வடவள்ளி சந்திரசேகர் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் பன்னீர் ஆதரவாளர்கள் அதிமுகவில் இணைந்தனர். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் C. விஜயபாஸ்கர் முன்னிலையில் பன்னீர் ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் அதிலிருந்து விலகி தாய் கழகமான அதிமுகவில் இணைந்தனர். மீண்டும் அதிமுகவில் இணைந்த அனைவருக்கும் கழக துண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் வரவேற்றார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புரட்சித் தலைவியின் 78வது பிறந்த நாளையொட்டி சென்னை RK நகர் தெற்கு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் RK நகர் தெற்கு பகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 4000 குடும்பங்களுக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலா 1 கிலோ அரிசி, கோதுமை மாவு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகங்களை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினர். பின்னர் மக்கள் மத்தியில் அதிமுகவின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை கூறி இரட்டை இலைக்கு வாக்குகள் சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, எல்லா பொருள்களையும் கட்டுமான பொருட்கள் நீங்க எல்லாம் எங்க குடும்ப தலைவர்கள் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் வந்த காரணம் முதலமைச்சருக்கு அக்கறை வந்து இன்னைக்கு 2000 கொடுக்குற, 3000 கொடுக்குற, 1000 கொடுக்குறது, 3000 சேர்த்து ஒன்றா கொடுக்குற, கோடைகாலம் 2000 கொடுக்குற, இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்க வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. ஒவ்வொருத்தரும் 2021 அதிமுக ஆட்சியில நீங்க EB பில் எவ்வளவு கட்டினீங்க, சொத்து வரி எவ்வளவு கட்டினீங்க, பால் எவ்வளவு வாங்கினீங்க, எனக்கு அரிசி பருப்பு எண்ணெய் இது அத்தனையோ எவ்வளவு வாங்கினீங்க, இன்னைக்கு திமுக ஆட்சியில் எவ்வளவு வாங்குறீங்க, இந்த 5 வருஷத்துல வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் 3 லட்சம் 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு குடும்பத்துக்கு மீதியான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா இந்த அரசு எடுத்துட்டாங்க. 20 தொடர்ந்து எடப்பாடி முதலமைச்சர் இருந்திருந்தா, அதிமுக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி இருந்தா உங்களுக்கு 5 லட்சம் 4 லட்சம் மீதி ஒரு குடும்பத்துக்கு. ஆனா 2000 3000 கொடுக்க உங்க பணத்தையே
புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் கலந்து கொண்டார். உத்திரமேரூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தருமன், மேற்கு அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் டைல்ஸ் பெருமாள் ஆகியோர் ஏற்பாட்டிலும், உத்திரமேரூர் மேற்கு பகுதி செயலாளர் தருமன் தலைமையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பிள்ளையார்பாளையம் பகுதியில் மாநகர மேற்கு பகுதி கழகம் சார்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாளையொட்டிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் கூட்டத்தில் பங்கேற்று ஸ்டாலின் அரசின் அவலங்களை எடுத்துரைத்ததோடு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர் வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கழக அமைப்பு செயலாளர் ஆர் காமராஜ் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். முன்னாள் நாகப்பட்டின நாடாளுமன்ற உறுப்பினர் கோபால் உட்பட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். சென்னை ராயபுரம் தொகுதி மேற்கு மாதா கோவில் மைதானத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆட்டோ ஓட்டுநர் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதோடு ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரின் ஆட்டோவை ஓட்டி மைதானத்தை சுற்றி வலம் வந்தார். இதைத் தொடர்ந்து கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் வெற்றிக்கான கோப்பையையும் வழங்கி கௌரவித்தார். கழக நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்.